திருநீரு அணிவதனால் என்ன பயன்? கங்காளன் பூசும் திருநீரு நமக்கு கவச திருநீர். கங்காளன்னா சிவபெருமான், அவன் பூசும் திருநீரு. அவர் என்னங்க எப்படிங்க பூசுறாரு? இந்த உலகங்கள் எல்லாம் ஒடுங்கிய பிறகு என்ன ஆயிடும்? எல்லாம் சாம்பல் ஆயிடும். இப்ப சாம்பல் எங்க படியும்? எல்லாமே அழிஞ்சிருச்சு. இப்ப இந்த அழிவினுடைய அடையாளம் சாம்பல். மறுபடியும் புனர் உற்பத்திக்கு இது வேணும், ஒரு இடத்துல இருக்கணும் இல்ல? இது இருந்தாதானே மறுபடியும் மீள தோன்றுதல், புனர் உற்பவம். இப்ப இந்த எல்லாமே ஒடுங்கிய பிறகு, அழிந்த பிறகு இது படியக்கூடிய இடம் என்ன தெரியுங்களா? படியக்கூடிய இடம் ஒன்னே ஒண்ணுதான், அதான் சிவபெருமான். சிவபெருமானிடத்தில் இந்த சாம்பல் எல்லாம் சென்று ஒடுங்கும். ஏன்? அவன் ஒருத்தன் தான் அழியாதவன். கங்காளன் பூசும் திருநீரு நமக்கு கவச திருநீரு. நமக்கு அந்த திருநீர் எப்படி இருக்குதுங்க? கவசம்னா என்ன? கந்த சஷ்டி கவசம் பாடுறோமா இல்லையா? கவசம் என்பது ஒரு அரண், பாதுகாப்பு. சஷ்டி நாட்களில் முருகப்பெருமானை பாடி விரதமிருந்து வழிபட்டால் அவன் அருள் நமக்கு கவசமாக இருந்து காக்கும். இங்க சொல்றாரு கவச திருநீர். ஞானசம்பந்த பெருமான் அருளிய பஞ்சாக்கர பதிகத்துல ஒரு பாடல்ல வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமேனர். அஞ்செழுத்து என்பது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அஸ்திரம், திருநீரு என்பது கவசம். ஒரு போர் வீரன் போறான் அப்படின்னா என்ன பண்ணுவான்? கவசம் அணிந்திருக்கணும். ஏன்? எதிரியால் தன்னுடைய உடம்புக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் தன்னை தாக்குவதற்கு முன்ன அவனை அழிப்பதற்கு என்ன வச்சிருப்பாரு? அஸ்திரம் வச்சிருப்பார். அது வேலோ வில்லோ அம்போ. சரிங்க, அது போர் வீரனுக்கு. நமக்கு என்னத்துக்கு? நம்ம கிட்ட யார் போருக்கு வர போறா? நம்ம கிட்ட யார் பகை இருக்கிறா? அதை ஏன் கேட்கறீங்க? நம்ம கிட்ட 3 பேர் இருக்கிறாங்க பகைவர்கள். வினைப்பகை பெரிய பகை, அதுதான். வெல்ல வந்த வினைப்பகை மாயும் எப்ப? அஞ்செழுத்தும் திருநீரும் நாம கொண்டிருந்தால். நாவில் அஞ்செழுத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும். நெத்தியில குறைய குறைய மங்கா